இப்போ பார்த்தோன்னா, இந்த ஏவல்ன்றது பார்த்தோன்னா, நெறைய பேருக்கு ஒரு சந்தேகம். ஏவல்ன்னா என்ன? ம். ஏவல் எப்படி இருக்கும்? இந்த மாரியெல்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு இந்த ஏவல்ன்றது என்னான்னா, ஒரு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏவல். நல்லது செய்யக்கூடாது. ஆனா, நல்லத செய்யக்கூடிய ஏவல் கூட இருக்கு. அத யாரும் பயன்படுத்துறதில்ல. கெட்டதுக்கு உண்டானது தான் அதிகமா ஏவல்ன்னாவே கெட்டது விட்றதுக்கு தான் இன்னைக்குன்ற மாந்திரீயத்தில முழுமையா கொண்டு வந்துட்டாங்க. இது என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மாரி உருவாக்கி விட்டுரும் ஏவல்ன்றது. தன்னைத்தானே பேசிக்குவாங்க. இல்லன்னா என்ன பண்ணுவாங்க, துணிய கிழிச்சுக்குவாங்க, இல்ல பிச்சு போட்டுருவாங்க. அதில கட்டி என்ன பண்ணுவாங்க, இதோ இது, இங்க பாரு, அதோ பாரு. இதே மாரி ஒரு மென்டல் நாலேட்ஜ் மாரியே தான் பிஹேவ் பண்ணுவாங்க மக்கள். அதே மாரி பண்ணா சில சம்மந்தமே இருக்காது. சம்மந்த நேரத்தில நின்னு பேசின்னு இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அந்த உருவங்கள் தெரியும் ஏவல். ம். ஏன்னா, அவங்களுக்கு உருவம் தெரியறதுனால தான் அங்கங்க அவங்க பேசின்னு இருப்பாங்க. ஆனா, நமக்கு என்னன்னா, "யார்றா இவன் பைத்தியக்கார மாரி பேசின்னுக்கிறான்னு" நாம சொல்லுவாங்க. ஆனா, நிச்சயம் அது ஒருவருடைய என்ன பண்றாங்கன்னா, ஒருவருடைய காலடி மண்ணோ, இல்ல ஒரு துணியோ எடுத்து போறாம போச்சுனால என்ன பண்றாங்கன்னா, ஏவல் விட்டுருவாங்க. ஏவல் விட்டு அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பொம்மை செஞ்சு, ஆணி அடிச்சு, இந்த மாரி கருமாந்திரத்தில என்ன பண்றாங்க, போறாம போச்சுனாலும் செஞ்சுடுறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டப்படும். அவங்க வாழ்க்கையில நான்லாம் பார்த்துருக்கேன். ஒரு 18 வயசு பொண்ணுங்கலாம் கூட ஏவல்ல பாதிப்பு வந்து இந்த மாரி துணிய பிச்சு போட்டுக்கிறது. ஆம்பள பசங்க அதே மாரி முதியோர் கூட இந்த மாரியெல்லாம் நெறைய எல்லாருமே சமநிலைய பார்த்தோன்னா, சம்மந்தமே இருக்காது. அவங்க பாட்டு இது இருப்பாங்க. கோயில் உள்ள கூட அவங்களால அதிகமா முடியாது.